இந்த நேரத்துல நான் இப்ப வேலைக்கு அங்க வரேன். இப்ப வந்து மேலை நாடுகள் புதின் ஆகட்டும், டொனால்ட் ட்ரம்ப் ஆகட்டும் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஜிபிடிக்யூ வந்து நாங்க பேன் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்ஜிபிடிக்யூ பிளஸ் பேன் பண்ணல. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அம் 2டே 2 ஜெண்டர் தான் இருக்கு. அதான் நான் திருப்பி நம்ம இதுக்கு தான் வரோம். ஓகே, ஓகே. அதாவது அங்க வந்து வேற வேற பாலினமும் கொண்டு வந்தாங்க. ஜெண்டர் நியூட்ரல் அப்படி ம். ஃப்ளூயிட் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதையும் வந்து பாஸ்போர்ட்ல பதியணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த எக்ஸ் கல்ச்சரையும் அங்க கொண்டு வர பார்த்தாங்க. ஓ! ஸோ ஓகே. அவரு ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாரு. ஆண், பெண். பெண். நீ ஆணிலிருந்து பெண்ணா மாறினா உன்ன பெண்ணுன்னு சொல்லிக்கோ. உன்ன பெண்ணிலிருந்து நீ ஆணா மாறினா உன்ன ஆணுன்னு சொல்லிக்கோ. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாலாம் பாஸ்போர்ட்ல போட்டு குடுக்க குடுக்க முடியாதுன்னு முடியாது. அவரு அப்படி சொல்றாரு. ஓகே. ஆனா அங்க என்ன கேட்குறாங்க, "எங்கள எக்ஸ் போட்டு குடுங்க." அப்படின்னு எக்ஸ் மட்டும் இல்ல, ஒண்ணுமே போடாம குடுங்கன்னுலாம் கோரிக்கை உண்டு. ஆஸ்திரேலியா யாரோ ஒண்ணுமே போடாதீங்கன்லாம் கேட்டு வாங்குனாங்கன்னு ஒரு தடவ நியூஸ்ல பார்த்தேன். ஸோ அங்க அதத்தான் அவங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க. 2டே 2 ஜெண்டர் தான் இருக்கு. மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ எனக்கு அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. எங்க ஓ! அப்ப வந்து நம்ம நார்மலா அங்க லைஃப்ப லீட் பண்ணலாம். இப்போ ஒரு திருநங்கை ஏன் என் வந்து பொண்ணே ஒருத்தி இருக்காளே! கலிஃபோர்னியால. பிரெனான்னு ஒருத்தி. பிரனா. அவ பாஸ்போர்ட்ல ஃபீமேல் தான் வச்சிருக்கா. ஆமா. எனக்கு இது டவுட்டா இருந்துச்சு. நான் இதுக்கு இல்ல, இதுவரைக்கும் இல்ல, இல்ல. அங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. பாஸ்போர்ட்லாம் திருப்பி புடுங்கிட்டு மாத்திலாம் குடுக்க போறதில்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதுசு புதுசா கொண்டு வராதீங்க. கொண்டு வராதீங்க. அது எங்களுக்கு தல சுத்துதுன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது எப்படி இந்த பிரச்சனையால என்ன ஒரு இது வந்துச்சுன்னா, நாங்க கே மக்கள ரொம்ப நேசிக்கிறோம். 80கள்ல இருந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்கள எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, அவங்க ஆணா இருந்தா ஆண லவ் பண்றாங்க. முடிஞ்சுச்சு கத. ஒரு லெஸ்பியன எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பெண்ணா இருந்து பெண்ண லவ் பண்ண நீங்க வந்து நான் என்ன ஜெண்டர்ன்னே எனக்கு தெரியாது. நான் என்ன ஜெண்டர் லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஒரு புது கான்செப்ட் கொண்டு வரீங்க. அப்புறம் அந்த ப்ரொனவுன்ஸ் அந்த ஆமா, ஆமா. விஷயத்தெல்லாம் கொண்டு வரீங்க. எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கலன்னு இப்ப அந்த புது பிரச்சனைய கண்டோனே பழைய பிரச்சனை வந்து பழகுன பிரச்சனை ஆயிடுச்சுன்ற கத தான். ஆயிடுச்சு. அது ஏதோ பழமொழி சொல்லுவாங்கல்ல. ஆ தெரியாத தேவதைய காட்டிலும் தெரிஞ்ச பேயே மேலுன்ற அந்த மாரி. மாரி ஆயிடுச்சு. இப்ப ஓகே. அதுதான் அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ அவங்க இன்னொரு ஸ்டெப் ஃபார்வர்டா போய் அந்த தே, தெம் ப்ரொனவுன்ஸ்லாம் வந்துச்சுல்ல, அதுக்கு தான் அவங்க எதிரியா இருக்காங்க. நமக்கு எதிரி இல்ல.